ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு ஜேஸ் கிச்சனில் கிறிஸ்பி கார்ன் பார்பிக்யூ நேஷன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பார்க்கலாம். அதுக்கு வந்து கார்ன் வந்து நான் வந்து பச்சை கார்ன் இது வேக வைக்காதது. அதுக்கு நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் அந்த ஸ்ட்ரெயின் பண்ண கையோடவே நம்ம வந்து ரொம்ப சிம்பிள், நம்மளுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா மாவு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக அரிசி மாவு போடணும். அரிசி மாவு நான் சேர்த்திக்கல, உங்கள் வீட்டில் உங்களுக்கு இஷ்டம்னா அதுவும் சேர்த்திக்கலாம், இன்னும் கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அப்புறமா கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பெப்பர் தூள் இதெல்லாம் போட்டு வந்து நம்ம இந்த ட்ரை அந்த ஃப்ளவரில் வந்து அப்படியே குலுக்கி எடுத்துக்கிறோம், நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அது வந்து இன்னுமே தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை, ஏன்னா வந்து இந்த நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால கார்ன்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதுலேயே இந்த மாவு நல்லா வந்து கோட் ஆகிடும். இங்கே பாருங்கள், நல்லாவே கோட் ஆகிடும். இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜலிச்சு எடுத்துக்கணும் ஒரு ஜல்லடையில். ஏன்னா வந்து அந்த மிச்சம் இருக்கிற மாவெல்லாம் வந்து நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்கும் போது வந்துடும். அதனால் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயினரோ இல்லை ஏதோ ஒன்று எடுத்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து அதை கொட்டி நம்ம வந்து ஜலிச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, அது வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிள், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பிள்ளைங்க வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த சம்மரில் வந்து அவங்களுக்கு ஸ்கூலில் வந்து வந்த பின்னாடி நீங்கள் கொடுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கும் போது நான் வந்து நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு, ஃபுல் ஹாட்டாக இருக்குது. அதில் வந்து நான் இது போடுறேன். போட்ட உடனே நம்ம வந்து உடனே கிளறக்கூடாது, கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக ஆன பின்னாடி தான் நம்ம கிளறணும். தனித்தனியாக தான் இருக்கும், இது ஒட்டாது. அண்ட் ஆல்சோ கிறிஸ்பினஸ் வரும். நம்ம வந்து இது உடனே கிளறிடாதீங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்ல கிறிஸ்பி ஆன உடனே இப்போ நான் வந்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், எடுத்துட்ட உடனே இப்போ வந்து இதோட நம்ம கொஞ்சமாக சாட் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக ஆனியன் பொடி பொடியாக அரிஞ்சது, அது இஷ்டத்துக்கு உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஓகே. அப்புறமா கொஞ்சமாக சாட் மசாலா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நான் தூவி இருக்கிறேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை போட்டுட்டு நல்லா அது மிக்ஸ் பண்ணிவிட்டு, லெமன் வேணும்னா புரிஞ்சுக்கலாம், நான் புளிஞ்சிக்கல, என் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது, அது ஆப்ஷனல் தான். வேண்டான்னா அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக, எவ்வளோ செஞ்சு வச்சாலும் அது காலி ஆகிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிளான டிஷ்ஷஸ்ஸு நான் உங்களுக்கு இன்னும் நிறைய கொண்டு வரேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் டிஷ்ஷஸை நான் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். வரப்போகிற வீக்ஸில் கண்டினியூஸாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு டேஸ்ட் பண்ண கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான டிஷ் இது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்க வந்து ஆர்டினரியாக நம்ம பேபி கார்ன் வந்து நம்ம பட்டர் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி தரதோட இந்த மாதிரி க்ரன்ச்சியாக இருந்தால் ஈஸியாக சாப்பிடுவாங்க. அதனால் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.